ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். புதினா நான் நல்லா சுத்தம் பண்ணி ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னாக்கா இந்த துவையல் அரைக்கிறப்ப தண்ணி விட்டு வரும். ஸோ அதனால் அந்த துவையலை திக்னஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். ஸோ இது என்னென்னா ஒரு சிலருக்கு அதிகமாக அந்த புதினாவோட ஸ்மெல் அவ்வளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இந்த நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை அதோடு ஆட் பண்ணி நம்ம அதை செய்கிறப்ப அதனோட டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் நல்லாவே இருக்கும். அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். துவையலும் உங்களுக்கு திக்காக கிடைக்கும். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். முழு உளுந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம் பாருங்கள், ஒரு சின்ன அளவு. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வேணாம். வெள்ளைப்பூண்டு 3 பல். புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் புதினா நிறையா வைக்கிறீங்கன்னா புளி கொஞ்சம் கூடுதலாக வைக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் கரெக்டாக வரும். உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன், டேபிள் ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தம்பருப்பு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்க மிளகாயையும் நீங்கள் இது கூட சேர்த்து வறுத்துக்கோங்க. ஏன்னா மிளகா ரொம்ப கருகிராமல் மிதமாக இருந்தால் போதும். ஸோ அதனால் அந்த உளுந்து பாதி வறுபட்டுருக்கிறப்பயே நீங்கள் அந்த மிளகாயை அது கூட சேர்த்து நீங்கள் வறுத்தரலாம். அது கரெக்டான அது பதம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் எதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ண சொன்னோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவையில்லை. பாருங்கள், இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இதை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்க புளி இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புளி நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா அது வறுபட்டுரும். இல்லைன்னா அந்த பச்சை புளி வாடை அடிக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. புளி எதுக்காக கொஞ்சம் கூட வைக்கிறோன்னா அந்த கருவேப்பிலை புதினா இதிலெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புளி வச்சு நம்ம அதை அரைக்கிறப்ப அதனுடைய அந்த கசப்பு தன்மை நமக்கு தெரியாது, டேஸ்ட் தெரியாது. இப்போ நீங்கள் புளிப்புக்கு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அது துவையலுக்கு சரி வராது. இப்போ நீங்கள் புதினா சட்னி பண்ணுறீங்கன்னா அப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இங்கே வருங்க, பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் அந்த கலர் எப்படி இப்போ வறுபட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது கூட நான் என்ன பண்ணுறேன்னா 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம். நீங்கள் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் நீங்கள் அரைக்கிறப்ப சேர்த்துக்கோங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயமும் நீங்கள் நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா பொரியணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும், நல்லா வாசமாக வரும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம புதினாவும் கருவேப்பிலையும் வதக்க போகிறோம். இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் வேணாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா வறுக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கருவேப்பிலையை போடுறேன். இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற புதினாவை இது கூட சேர்த்துக்கோங்க. அப்படி மெதுவாக திருப்பி விட்டு வதக்கணும். இந்த புதினா பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் நிறைய இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம சட்னி துவையல் இந்த இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம். இது வெறும் வாசம் மட்டும் கொடுக்காது. நம்ம இந்த புதினாவை அதிகமாக நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் நம்ம சேர்த்துக்கிட்டே வர்றப்ப வயிற்றில் நமக்கு புண்ணு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வாயில் துர்நாற்றம் வரும், ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் என்னென்னா வாயில் நமக்கு ஸ்மெல் இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது வாயில் ஸ்மெல்லு கிடையாது. வயிற்று உள்ளே
புண்ணாக இருக்கும். புண்ணாக இருந்தால் மட்டும்தான் அப்படி வாய் வழியாக அந்த ஸ்மெல் வரும். ஸோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த புதினாவை நல்லா ஜூஸ் மாதிரியோ இல்லை துவையல் மாதிரியோ இல்லை காலையில் கூட நீங்கள் வந்து அதை கொஞ்சம் இலையை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் மென்று கூட சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா டீ போட்டு குடிக்கலாம். ஸோ அது வந்து ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு 2-3 புதினா இலை போட்டுட்டு அதை அப்படி நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் இருக்கும் அந்த புதினா டீ குடிக்கிறப்ப. ஸோ அந்த மாதிரி குடிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம நிறைய ஃபேட்டியான சாப்பாடு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அந்த ஃபேட்டியை நம்ம நிறையா எடுத்துட்டோமே அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி புதினா ஜூஸ் குடிச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி இந்த ஃபேட்டியான உள்ள உணவுகளை வந்து அது வந்து ஈஸியாக கரையக்கூடிய தன்மை இதில் இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இதில். ஸோ அடிக்கடி வந்து இந்த புதினாவை வந்து ஸ்மெல்லுக்காக மட்டும் இல்லை, நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நிறைய பயன்கள் இதில் இருக்குது. அதனால நீங்கள் இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து நல்லா நீங்கள் வதக்கிடணும். நல்லா சுருள இந்த மாதிரி வதக்கிடணும். கலர் டேர்ன் ஆகும். கலர் இந்த மாதிரி டேர்ன் ஆகும். இதில் வந்து நம்ம தேங்காய் இதெல்லாம் நம்ம சேர்க்காமல் அரைக்கிறோம். இது வந்துட்டு நீங்கள் ஒயிட் ரைஸில் நல்லா சுட சுட சாதம் வடிச்சிட்டு அதில் நீங்கள் வந்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி இது துவையெல்லாம் நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். டிஃபனுக்கு நீங்கள் இதை வந்து சட்னியாக யூஸ் பண்ணுறாருந்தாலும் பண்ணலாம். ஆனால் டிஃபனுக்கு நம்ம சட்னியாக செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இதில் வந்து நம்ம தேங்காய்லாம் சேர்க்கலை. இப்போ நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் 2-3 நாள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் தேங்காய் தக்காளியெல்லாம் சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுமாதிரி நல்லா ஆற வச்சுருங்க. எப்பயுமே நம்ம அந்த மாதிரி துவையல் இதெல்லாம் பண்ணோன்னா நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து மிக்சரில் போட்டு அரைக்கணும். ஸோ அரைச்சதுக்கப்புறமுமே அந்த மிக்சரில் உள்ள சூடு போடுற அளவுக்கு அதை நீங்கள் திரும்ப வந்து ஆற வச்சுருங்க. பாருங்கள் நம்ம எவ்வளோ போட்டோம், இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாக வந்துருச்சுன்னு. அதனால் புதினா மட்டும் எப்பயுமே பார்க்க நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கினோன்னா ரொம்ப கம்மியாக போயிடும். நான் 3 கைப்பிடி போட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோவுக்கு சுருங்கிருச்சுன்னு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே வதக்கி எடுத்துட்டோம். புதினா உளுந்தம்பருப்பு எல்லாம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது வந்து ஆறட்டும். ஆறின உடனே நம்ம இதை வந்து அரைச்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க இப்போ இது ஆறிடுச்சு. நம்ம அதை வந்து அரைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மிளகா உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த புளி பெருங்காயம் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. இது வந்து தண்ணி ஊற்றாமல் நீங்கள் வந்து இதை அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இப்போ இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஏன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு தனியாக அரைக்கிறோன்னா உளுந்தம்பருப்பு வரமிளகாலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா தான் புதினா போட்டு அரைக்கிறப்ப அது வந்து ரொம்ப நைஸாக இருக்காது. நம்ம அம்மியில் அரைச்ச மாதிரி ஒரு பதம் கிடைக்கும். இப்போ நான் இது கூட புதினாவை ஆட் பண்ணி நான் அரைக்க போகிறேன். இதில் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைங்க. கடுகும் வரமிளகாயும் நான் வந்து தாளித்து போடுறேன். நீங்கள் தாளிக்காமல் கூட நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். நன்றி.